வணக்கம். கரூர்ல சமீபத்துல நடந்த ஒரு அரசியல் நிகழ்வு. அது ஒரு பெரிய சோகத்துல முடிஞ்சிருக்கு. நெனச்சு பார்க்கவே முடியல. ஒரு பொதுக்கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல்ல 39 பேர், அதுல 10 குழந்தைங்களும் அடக்கம். பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. ம். இந்த துயரம் தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, நாடு முழுசுமே உலுக்கிடுச்சு. சத்தியம். இன்னைக்கு நாம இந்த கரூர் சம்பவம் பத்தி ஒரு விரிவான அலசலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். நமக்கு கிடைச்ச நியூஸ் ரிப்போர்ட்ஸ், நேரடி சாட்சிகளோட பதிவுகள், அரசாங்க அறிக்கைகள், அப்புறம் சம்பந்தப்பட்ட தரப்புகளோட விளக்கங்கள், இது எல்லாத்தையும் வச்சு என்ன நடந்தது, ஏன் இது இவ்ளோ மோசமாச்சு, இதோட பின்விளைவுகள் என்ன அப்படிங்கறத ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா. இது வெறும் செய்திகளை மேலோட்டமா சொல்றதில்ல. இந்த சம்பவத்தோட முழு பரிமாணத்தையும் நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். கூட்ட நெரிசல்ங்கிறது நம்ம அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை தான். ஆனா இங்க நடந்ததோட காரணிகள் அது பல அடுக்குகள் கொண்டது. அதை ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். இது உங்களுக்கான ஒரு முழுமையான பார்வை சொல்லப் போனா. கரெக்ட். இந்த நிகழ்வுல கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன, யார் தரப்புல என்ன நியாயம் சொல்லப்படுது, உண்மையில நிலவரம் என்னவா இருந்திருக்கு, வாங்க இந்த அலசலை தொடங்குவோம். முதல்ல அந்த சனிக்கிழமை அன்னைக்கு கரூர் வேலுச்சாமிபுரத்துல என்ன நடந்ததுங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றதா அறிவிச்ச பிறகு அவரோட தமிழக வெற்றிக் கழகம், அதாவது தாவேகா சார்பா நடத்தப்பட்ட முதல் பெரிய பொதுக்கூட்டம். ஆமா. அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் காலையில இருந்தே குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் உண்மையிலே கட்டுக்கடங்காம இருந்திருக்கு. மதியம் விஜய் வருவார்னு நினைச்சு பலரும் பல மணி நேரம் காத்திருந்திருக்காங்க. ஆனா அவர் சேர்ந்தது எப்போ? ராத்திரி 7 மணிக்கு மேல. அவ்ளோ நேரம்? ஆமா. இந்த நீண்ட காத்திருப்பு, அதுவும் வெயில்ல அந்த கூட்டத்துல சிக்கி, போதுமான தண்ணி, உணவு வசதிகள் எதுவும் சரியா இல்லாம இருந்தது பலரையும் உடம்பு ரீதியாம் ரொம்பவே பாதிச்சிருக்கு. டீஹைட்ரேஷன், அதாவது நீர்ச்சத்து குறைபாடு, ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கலாம்னு தோணுது. நேரம் போக போக கூட்டம் அதிகமாயிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சிலர் மயங்கி விழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா. அதுக்கப்புறம் நிலைமை கட்டுக்கடங்காம போயிருக்கு. நேரடி சாட்சிகள் சொல்றத கேட்கும்போதே என்ன சொல்றது, பயங்கரமா இருக்கு. மிகச்சரி. கூட்ட நெரிசல்ல சிக்கினவங்களோட அனுபவங்கள் எல்லாம் மனச உழுக்குது. மூச்சு விட முடியல, என் கால் தரையிலே படல, என் மேல ஏறி மிதிச்சாங்க அப்படின்னு உயிர் பிழைச்சவங்க சொல்றாங்க. ஐயோ! தப்பிக்க வழி இல்லாம பக்கத்துல இருந்த மரங்கள் மேலயும் சில தற்காலிகமா போட்டிருந்த ஷெட்கள் மேலயும் சிலர் ஏறி இருக்காங்க. இதுல கூட 2 விதமா சொல்றாங்க இல்லையா? சிலர் விஜய பார்க்க சரியா தெரியணும்னு ஏறினதாகவும், சிலர் நெரிசல்ல மூச்சு திணறனதால தப்பிக்க ஏறினதாகவும் சொல்றாங்க. உண்மைதான். காரணம் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அந்த மரங்களும் அந்த ஸ்ட்ராங்கா இல்லாத ஷெட்களும் பாரம் தாங்காம உடைஞ்சு விழுந்திருக்கு. ஓஹோ! அப்ப மேல இருந்தவங்க கீழே விழுந்ததும், கீழே இருந்தவங்க மேல விழுந்ததும் நிலைமையை இன்னும் மோசமாக்கிடுச்சு. ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி. புரியுது. தப்பிக்கவே முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்காங்க. இந்த கோரமான நெரிசல்ல சிக்கிதான் 39 பேர் உயிரிழந்துட்டாங்க. அதுல 10 பச்சிளம் குழந்தைங்களும் அடங்கம்ங்கிறது தான் தாங்கவே முடியாத வேதனை. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டல்கள்ல அட்மிட் ஆனாங்க. கரூர் நகரமே அன்னைக்கு சோகத்துல மூழ்கி போச்சு. இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்குன்னா இதுக்கு என்ன காரணம்னு ஆழமா பார்க்கணும் இல்லையா? இது தற்செயலா நடந்ததா, இல்ல தடுத்திருக்கலாமா? ஆமா. காரணங்களை அலசும்போது பல விஷயங்கள் முன்னால வருது. முதல் காரணமா சொல்லப்படுறது அந்த இடத்தோட தேர்வும் கூடிய கூட்டமும். போயஸ் தரப்பு தகவல் படி 30,000க்கும் அதிகமான மக்கள் அங்க கூடியிருக்காங்க. 30,000 பேர்? ஆமா. ஆனா அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில கூட்டம் நடந்த இடம் ஒரு குறுகலான சாலைன்னு பரவலா பேசப்படுது. இதுல ஒரு சிக்கலான பார்வை இருக்கு பாருங்க. அரசாங்கம் இந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கவே கூடாதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா. ஆனா ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் என்ன சொல்றாருன்னா, தாவேக தரப்புல முதல்ல கேட்ட சில இடங்கள் லைட் ஹவுஸ் கார்னர், உழவர் சந்தை மாதிரி இடங்கள்லாம் இதை விட குறுகலா இருந்துச்சாம். அப்படியா? ஆமா. அதனால அதோட ஒப்பிடும்போது கொஞ்சம் அகலமா இருந்த இந்த வேலுச்சாமிபுரம் சாலைய போலீஸ் அனுமதிச்சதா சொல்றாரு. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த சாலையை ஒட்டி வச்சிருந்த பெரிய பிளக்ஸ் பேனர்கள் கூட நெரிசலுக்கு ஒரு காரணமா சொல்றாங்க. ஆமா ஆமா. ரோடு அகலமா இருந்தாலும் இந்த பேனர்கள் வச்சதால மக்கள் நடக்கிறதுக்கும் ஒரு அவசரத்துக்கு வெளியேறதுக்கும் போதுமான இடம் இல்லாம போயிடுச்சுன்னு அங்க இருந்தவங்க சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்ததா அந்த நாள் தேர்வு செஞ்சது. அது சனிக்கிழமை, வீக்கெண்ட். நிறைய பேருக்கு சம்பளம் வந்த நாள். முக்கியமா ஸ்கூலுக்கு குவார்டர்லி லீவ் ஆரம்பிச்ச நேரம். ஆமா, கரெக்ட். இதனால விஜய பார்க்கணுங்கிற ஆர்வத்துல நிறைய குடும்பங்கள் குழந்தைகளோட வந்திருக்காங்க. இது கூட்டத்தோட தன்மையையும் மாத்திருக்கு, நெரிசலோட தாக்கத்தையும் அதிகமாக்கிருக்கு. அந்த நீண்ட காத்திருப்பு ஒரு முக்கியமான காரணி தானே.
பல மணி நேரம் ஒரே இடத்துல நிக்கிறது, அதுவும் சரியா சாப்பிடாம குடிக்காம. நிச்சயமா. அதுவே பலரை சோர்வடைய வச்சிருக்கும். நெரிசல் ஏற்பட்டதும் அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாம போயிருக்கலாம். அப்புறம் அந்த கரண்ட் கட் சர்ச்சை விஜய் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, இதுலயே 2 கருத்து இருக்கு. கூட்டத்துல ஏற்பட்ட தள்ளுமுள்ளுக ஜெனரேட்டர் ஒயர் கட் ஆகி ஸ்டேஜுக்கான ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆச்சுன்னு ஒரு தரப்பு. ம் இல்ல, விஜய் வந்த பிறகு வேணும்னே கரண்ட்டை கட் பண்ணாங்கன்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க. ஒரு நேரடி சாட்சி சொல்றாரு, ஜெனரேட்டர் இருந்த இடத்துல சிலர் விழுந்ததால வயர் கட்டாகி ஃபோக்கஸ் லைட் மட்டும்தான் போச்சு, சுத்தி கரண்ட் இருந்ததுன்னு. சரி, காரணம் எதுவா இருந்தாலும் அந்த திடீர் இருட்டு ஏற்கனவே ஒரு பதற்றமான சூழல் அங்க, அதுல குழப்பத்தையும் பயத்தையும் அதிகப்படுத்தியிருக்கும். உண்மைதான். அதோட விஜய் பேச ஆரம்பிச்சதும் அவரை நோக்கி கூட்டம் இன்னும் முண்டி அடிச்சதும் நெரிசலை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது இது வெறும் கூட்ட நெரிசல் மட்டும் இல்ல, நிர்வாக ரீதியா சில குறைபாடுகளும் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்குன்னு தோணுது. ஆமா, தாவேக்காவோட கூட்ட ஏற்பாடுகள் சரியா இல்ல, அவசரகால வழிகள், கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கான பிளானிங் போதுமானதா இல்லைன்னு கடுமையான விமர்சனங்கள் வருது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தியும் பெரிய கேள்வி எழுப்பப்படுது. போலீஸ் பாதுகாப்பு போதுமானதா இருந்துச்சா இல்லையா? இதுலயும் 2 விதமான கருத்துக்கள் இருக்கு பாருங்க. ஏடிஜிபி டேவிட்சன் என்ன சொல்றாரு, 10,000 பேர் வருவாங்கன்னு கட்சி தரப்புல சொன்னாங்க, ஆனா நாங்க 15,000 பேர் வரைக்கும் வரலான்னு கணிச்சு 500 போலீசார பாதுகாப்புக்கு போட்டோன்னு. 500 பேரா? ஆமா, இதுக்கு முந்தின நாள் நடந்த வேறொரு கட்சி கூட்டத்துக்கு 150 போலீஸ் தான். ஆனா இங்க வந்தது 30,000க்கும் அதிகம். நாங்க போதுமான பாதுகாப்பு கொடுத்தோன்னு அவர் சொல்றாரு. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களும் தாவேக தரப்புல சிலரும் போலீஸ் பாதுகாப்பு பத்தலேன்னு சொல்றாங்களே. ஆமா, ஒரு பாதிக்கப்பட்ட பெண் கேக்குறாங்க, சிஎம் வந்தா 3000 போலீஸ் போடுறாங்க, இங்கேயும் பாதுகாப்பு கம்மி, ஏன் இவ்ளோ குறுகலான இடத்துல அனுமதி கொடுத்தாங்கன்னு அவங்க கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. நிச்சயமா. தாவேக்கர் தரப்பும் போலீஸ் ஒத்துழைப்பு சரியா இல்லைன்னு புகார் சொல்றாங்க. ஆஹா, கூட்டத்தோட அளவை சரியா கணிக்காதது, இடத்தோட தன்மை, நீண்ட காத்திருப்பு, கரண்ட் கட் குழப்பம், நிர்வாக குறைபாடுகள், பாதுகாப்பு பத்தின முரண்பட்ட கருத்துக்கள், இப்படி பல காரணங்களோட ஒரு துயரமான சங்கமமா இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆமா, இது ஒரு தனிப்பட்ட நபர் மேல தப்பு சுமத்துறது தாண்டி பல லெவல்ல நடந்த திட்டமிடல் குறைபாடுகள், எதிர்பாராத நிகழ்வுகள், இதோட மொத்த விளைவா தெரியுது. இந்த துயரத்துக்கு பிறகு விஜயோட நடவடிக்கைகள், அது ஒரு பெரிய விவாத பொருளாச்சு. அது பத்தி என்ன தகவல்கள் இருக்கு? இதுதான் அடுத்த முக்கியமான கட்டம். சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலே விஜய் கரூரிலிருந்து கிளம்பி திருச்சி ஏர்போர்ட் வழியா சென்னைக்கு போயிட்டாரு. ஏர்போர்ட்ல மீடியா ஆட்கள் அவரை கேள்வி கேட்க முயற்சி பண்ணப்போ அவர் எதுவும் பேசாம போனது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. முக்கியமா அவர் உடனடியா ஹாஸ்பிட்டல் போய் பாதிக்கப்பட்டவங்கள பார்க்காததும், பிரஸ் மீட் பண்ணி ஒரு விளக்கம் கொடுக்காததும் பலருக்கும் பெரிய ஏமாற்றத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துச்சு. ஆமா, பல மணி நேரம் கழிச்சு நடுராத்திரிக்கு மேலதான் சோஷியல் மீடியால இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன்னு ஒரு இரங்கல் மெசேஜ் போட்டாரு. அது வரைக்கும் ஒரு அமைதி. ஆமா, இது மக்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. பொறுப்ப தட்டி கழிக்கிறார், இவ்ளோ பெரிய துயரம் நடந்தும் ஆறுதல் சொல்லக்கூட வரலையேன்னு பலரும் ஆதங்கப்பட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, 39 உயிர் போயிருக்கு, இங்கேயே தங்கி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கணும், கார் ஏறி வீட்டுக்கு போனா எப்படி? இது பலரோட மனதிலையா இருந்துச்சு. இதுக்கு தாவேக தரப்புல என்ன விளக்கம் கொடுத்தாங்க? அவங்க செய்தி தொடர்பாளர் ரஞ்சனா நாச்சியார் சொன்னதா ஒரு கருத்து வெளியானது. அதாவது விஜய் ஒரு சாதாரண நபர் இல்ல, ஹி இஸ் நாட் அ நார்மல் பர்சன். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தா அவரை காண மறுபடியும் கூட்டம் கூடிடும். அது அங்க நடக்கிற மீட்பு பணிகளையும் ஹாஸ்பிட்டல் சூழலையும் பாதிக்கும், நிலைமை இன்னும் மோசமாகலாங்கிறதால தான் அவர் போகலன்னு விளக்கம் கொடுத்ததா சொல்லப்படுது. மேலும் விஜய் சென்னையில இருந்தபடியே கட்சி நிர்வாகிகள், லீகல் எக்ஸ்பர்ட்ஸோட வீடியோ கால்ல ஆலோசனை நடத்தினதாவும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவது, சட்ட ரீதியான சவால்களை எப்படி எதிர்கொள்வதுன்னு விவாதிச்சதாவும் தகவல்கள் வந்துச்சு. சரி, இது சம்பந்தமா ஒரு அறிக்கை வெளியிடப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விளக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தலைவரோட நேரடி பிரசன்ஸ் அங்க இல்லாதது பாதிக்கப்பட்டவங்க மத்தியில ஒரு பெரிய வருத்தமாவே பதிவாகிருக்கு இல்லையா? ஆமா, அது மறுக்க முடியாத உண்மை. இந்த சம்பவத்தோட மனித பக்கம்தான் ரொம்ப வேதனையானது. உயிர் பிழைச்சவங்களோட வாக்குமூலங்களும் உறவுகளை இழந்தவங்களோட கதறல்களும் நெஞ்ச உருக்குது. உண்மையிலேயே சேலத்திலிருந்து வந்த ஒரு குடும்பம் அவங்களோட 2 வயசு பொண்ணு குழந்தையை இழந்திருக்காங்க. ஐயோ பாவம். அந்த குழந்தையின் தாய் பேச முடியாதவங்க. கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்த அவங்க அத்தைக்கும் பலத்த காயம். எங்கள மாதிரி ஏழைகளோட உயிர்னா அவ்வளவு மலிவா போச்சா,
இவங்க அரசியலுக்கு எங்க உசுறு போயிருக்குன்னு அவங்க உறவினர் கதறத கேட்கவே முடியல. ரொம்ப கஷ்டம். இன்னொரு பக்கம் 1.5 வயசு ஆண் குழந்தைய இழந்த விமல்கிற ஒரு அப்பா, அவரோட கதறல். அடுத்த மாசம் குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. அத்தையோட குழந்தைய கூட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. நெரிசல்ல குழந்தை மிதிப்பட்டு இறந்து போயிருக்கு. அந்த பெற்றோரோட துக்கத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. பல பாதிக்கப்பட்டவங்க திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தங்களோட தலைவர் ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லலையேங்கிற ஆதங்கம். ஆமா, அவர்தான் வர முடியல, அட்லீஸ்ட் அவரோட கட்சியில இருந்து யாராவது எட்டி பார்த்தாங்களான்னு ஒரு அம்மா கேக்குறாங்க. இது அந்த நேரத்துல அவங்களோட மனநிலையே காட்டுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? ஒரு தலைவர் மேல இருக்கிற பற்றுக்கும் அவங்களுக்காக உயிரையே பணயம் வைக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு போறதுக்கும் இடையிலான கோடு எங்க இருக்கு? அந்த தலைவரோட தார்மீக பொறுப்பு என்ன? அதே சமயம் அரசாங்க தரப்புல என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அதையும் பார்க்கணும். ஆமா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனடியாக கரூர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்கள சந்திச்சு ஆறுதல் சொன்னாரு. உயிரிழந்தவங்க உடல்களுக்கு நேர்ல போய் அஞ்சலி செலுத்தினாரு. அரசாங்கம் சார்பில் உயிரிழந்தவங்க குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைஞ்சவங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிவாரண உதவி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த சம்பவம் குறித்து முழுமையா விசாரிக்க ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த கமிஷன் சம்பவத்துக்கான காரணங்கள், யாருடைய தரப்புல குறைபாடுகள் இருந்துச்சு, எதிர்காலத்துல இது மாதிரி நடக்காம இருக்க என்ன செய்யணும்னு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, கூட்ட நெரிசலுக்கும் உயிரிழப்புகளுக்கும் காரணமா இருந்ததா சொல்லி தாவேக்காவோட கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதி அழகன், பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், சி.டி. நிர்மல்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் சிலர் மேல எஃப்ஐஆர், அதாவது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னென்ற பிரிவுகள்ல? முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாதது, விதிமுறைகளை மீறியது, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இது துயர சம்பவத்துக்கு பல தரப்புல இருந்தும் இரங்கல்கள் வந்திருக்கு இல்லையா? நிச்சயமா. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஆளுநர் ஆர்.என். ரவி, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ரஜினிகாந்த், கமலஹாசன். ஆமா, அம்மமணி ராமதாஸ், சீமான், தமிழிசை சௌந்தரராஜன், அண்ணாமலைன்னு அரசியல் கட்சிகள், சினிமா துறையை சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்கள் தங்களோட ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சிருக்காங்க. இது கட்சி எல்லைகளை கடந்த ஒரு மனித துயரமா பார்க்கப்பட்டிருக்கு. ஆக கரூர்ல நடந்தது தடுக்கப்பட்டிருக்க வேண்டிய, தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு மாபெரும் சோகம். கூட்டத்தோட அளவை சரியா கணிக்காதது, இடத்தோட பொருத்தமின்மை, நீண்ட காத்திருப்பு உருவாக்குன அந்த உடல் மன சோர்வு, நிர்வாக ரீதியான குளறுபடிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த கேள்விகள், ஒரு ஸ்டார் தலைவரை காணும் மக்களின் அந்த கட்டுக்கடங்காத ஆர்வம், இது எல்லாமே சேர்ந்து இந்த பயங்கரத்தை நிகழ்த்தியிருக்கு. இதோட தாக்கம் இன்னும் முடியல. உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்படுத்தின வடுக்கள், குடும்பங்களோட தீராத கண்ணீர், அரசியல் ரீதியான விமர்சனங்கள், சட்ட நடவடிக்கைகள், அந்த விசாரணை ஆணையத்தோட பணி, இதெல்லாம் தொடர்ந்துட்டே இருக்கு. ஆமா, மக்கள் திரள்ற நிகழ்வுகளை எப்படி பாதுகாப்பா நடத்தணுங்கிற ஒரு பெரிய பாடத்தையும் விவாதத்தையும் இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இது மாதிரி பிரம்மாண்டமான அரசியல் அல்லது பொதுக்கூட்டங்கள்ல, குறிப்போ சினிமா பிரபலங்கள் அரசியலுக்கு வரும்போது கூடும் கூட்டங்கள்ல ஏற்பாட்டாளர்களோட பொறுப்பு என்ன? போலீஸ் மற்றும் அரசு இயந்திரத்தோட கடமைகள் என்ன? இதெல்லாம் தாண்டி ஒரு தனி மனுஷனா நம்மளோட பங்கு என்ன ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு தலைவரை விரும்புறது இயல்புதான். ஆனா அந்த ஆர்வத்துல நம்மோட பாதுகாப்பையும், நம்ம கூட வர்றவங்க, முக்கியமா குழந்தைகளோட பாதுகாப்பையும் உறுதி செஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தையை இழந்த பெற்றோர் சொல்றாங்க, இவ்வளவு கூட்டம் வர்ற இடத்துக்கு குழந்தைய கூட்டிட்டு போலாமான்னு கொஞ்சமாவது அறிவு வேணாமான்னு. இது கேட்க வேதனையா இருக்கு. ஆனா இது ஒரு சுய பரிசோதனைக்கான தூண்டுகோல். உண்மைதான். ஒரு தலைவரோட வருகைக்காக மணிக்கணக்கா அடிப்படை வசதிகள் கூட இல்லாம காத்திருந்து நெரிசல்ல சிக்கி உயிரை விடுற அளவுக்கு போறது சரியா? ஒரு தலைவருக்கு நாம கொடுக்கிற மரியாதைக்கும் நம்ம உயிரை பணயம் வைக்கிறதுக்கும் இடையில ஒரு தெளிவான கோடு இருக்கணுமா வேண்டாமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது யோசிக்க வேண்டிய விஷயம்.